ஹாய். எக்ஸிட் போல் ரிசல்ட் நமக்கு சொல்ல வரும் தகவல் என்ன? திமுக 120லிருந்து 145 சீட்டு வெற்றி பெறும். ஓகே. ஏடிஎம்கே ஒரு 60-80. ஓகே. விஜய் 8 to 24. ஓகே, நோ ப்ராப்ளம். இதில் வெற்றியாக இருக்குது, தோல்வியாக இருக்குது. வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வெற்றி, தோல்வி மக்களுக்கு, விஜய்க்கல்ல. இந்த எலெக்ஷனில் விஜய் தோற்று போயிட்டா பேக்ரவுண்ட் இல்லை, பணம் இல்லை, காசு இல்லை, சாப்பாடு கஷ்டப்படும். நல்லா பணத்திலே படுத்து தூங்குகிற ஒரு மனுஷன், நல்லா சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மனுஷன், ஆகா நம்மளுக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தது இந்த மக்கள், அந்த மக்களையும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முன்னேற்றணும்னு சொல்லி வந்தான். ஓகே. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிற எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லி ராஜபோக வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனுஷன், ரோட்டில் போகிற நாயெல்லாம் அசிங்கமாக பேசி கேள்வி கேட்குற ஒரு கேவலமான சொல்லுக்கு உட்பட்டு அத்தனையும் தாங்கி எலெக்ஷன் வரைக்கும் நின்று எலெக்ஷன் முடிஞ்சு யாரெல்லாம் திரும்ப இந்த பிள்ளைகளை கொண்டாலும் சரி, தமிழ்நாட்டில் பொண்ணும் பொம்பளை எல்லாத்தையும் கொண்டாலும் சரின்னு ஓட்டு போட்டிங்களோ அவங்களுக்கு மட்டும் சொல்லிக்கிறேன். எங்களை மாதிரி ஆளுகளுக்கு, எங்களை பொறுத்தவரை விஜய் இத்தனை பிரச்சனைக்கு இடையிலையும் தனி ஒரு மனுஷனாக நின்று, சிங்கம் மாதிரி தனி ஒரு ஆளாக நின்று வெற்றி பெற்றுட்டான். மற்ற யாரும் இப்படியெல்லாம் வந்திருக்க முடியுமானா வந்திருக்க முடியாது. ஸோ எங்களுக்கு இதே மிகப்பெரிய வெற்றி தான். என்ன அந்த நாற்காலி ஒன்று தான் யாருக்குங்கிற கேள்வி. அந்த நாற்காலி கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. நாங்கள் எப்பயுமே எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருப்போம். ஆனால் திரும்ப அதே நாற்காலியில் திரும்ப ஒரு ஆள் உட்கார்ந்தால் உங்களையெல்லாம் காப்பாற்ற முடியாது. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். மே 4 சாயந்தரம் ஃபைனல் ரிசல்ட். உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணுறேன். பார்க்கலாம் உண்மையாக என்ன தான் நடக்க போகுதுன்ட்டு.